நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவினில் வைகுண்ட ஏகாதசி பெரிய திருவிழா முதலில் எங்கு ஏற்பட்டது, எதற்காக நாம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை கொண்டாடுகிறோம், அதன் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவினில் பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பூலோக வைகுண்டம் என சிறப்பு பெற்ற ஸ்தலம்தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் என்ற பெயரை கேட்டாலே உடனே நம் நினைவுக்கு வருவது ஆன்மீகமும் இயற்கை வளமும் தான். கோவிலின் சிற்பக்கலை நம் கண்களை பெரிதும் கவரும். கல்வெட்டுகளோ ஏராளம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம்தான் ஸ்ரீரங்கம் திருத்தலம். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மை பெற்ற தலமும் ஸ்ரீரங்கம் தான். ஆழ்வார்கள் 10 பேரால் பல்லாண்டு பாடப்பெற்ற திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்க நாச்சியாருடன் ஸ்ரீரங்கநாதன் சயன கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். இப்பெருமானுக்கு எத்தனையோ திருவிழாக்கள். அதில் மிக மிக முக்கியமானது வைகுண்ட ஏகாதசி பெருவிழாதான். ஸ்ரீரங்கம் கோயிலின் உள்ளே நுழைந்தால் சேவித்து முடிப்பதற்கு நம் வாழ்நாளே போதாது. 156 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பெரிய கோயில், 21 கோபுரங்கள், அரங்கன் உயர்ந்து நிற்கின்றான் இந்த திருத்தலத்தில். தெற்கு திசையை நோக்கி பெருமாள் சயனித்துக் கொண்டு இருப்பது மேலும் தனி சிறப்பு. எதற்கு தெற்கு திசையை நோக்கி இருக்கிறார் என்றால், தெற்கில்தான் இலங்கை உள்ளது. இலங்கை விபீஷ்ணனால் ஆளப்பட்ட ஊர். ராமருக்கு பட்டாபிஷேகத்திற்காக விபீஷணன் அயோத்திக்கு சென்ற போது ராமபிரான் விபீஷணனுக்கு கொடுத்ததுதான் இந்த ஸ்ரீரங்க பெருமான். அந்த ஸ்ரீரங்க பெருமானை விபீஷணன் இலங்கைக்கு சென்று பிரதிஷ்டை செய்ய எண்ணினான். ஆனால் திருச்சியிலேயே பெருமானுடைய விருப்பத்திற்கு இணங்க அங்கேயே தங்கிவிட்டபடியால் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் சயன கோலத்தில் இருந்து இலங்கையை பார்த்தவாறு எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் வாழ்வதே தனி சிறப்பு. எனவேதான் இத்திருத்தலம் பூலோக வைகுண்டம் என சிறப்பு பெற்றது. பூலோகத்தில் வசிக்கும் போதே வைகுண்ட சிறப்பை பெறலாம். இப்பெருமானுக்கு எத்தனை உற்சவம் திருவிழாக்கள் இருந்தாலும் இவை எதற்கும் பெரிய திருநாள் என்று பெயர் கிடையாது. இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாக்கு தான் பெரிய திருநாள் என்று பெயர். இப்பெரிய திருநாள் 21 நாட்கள் கொண்டாடப்படும். ஸ்ரீரங்கமே பெரிய கோயில் என்றுதான் வர்ணிக்கப்படுகிறது. கோயில் பெரிய கோயில், பெருமான் பெரிய பெருமான், நாச்சியார் பெரிய பிராட்டி, மண்டபம் பெரிய மண்டபம், திருநாள் பெரிய திருநாள், மணி பெரிய மணி, கோயிலும் பெரியது, பாடிய ஆழ்வார்களும் பெரியவர்கள், அருளி செய்த ஆச்சாரியர்களும் பெரியவர்கள், நாமும் பெரியவர்கள். ஆகவே இப்பெரிய திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று புரிந்து கொண்டால் அது நமக்கும் சிறப்பாக இருக்கும். பெருமான் தன் திருவடிகளை பற்றியவர்களையும் தனக்கு சமமாக பெரியவர்களா ஆக்கி விடுவார். லோகத்தில் பலர் உள்ளனர், அவர்களை பற்றினவர்களை ஒரு நாளும் சமமாக ஆக்கிவிட மாட்டார்கள். ஆனால் பெருமான் அப்படி அல்ல. அவன் திருவடிகளை பற்றி வந்தவர்களை தனக்கு சமமாக அமர்த்தி வைத்து உயர்ந்த வைகுண்ட இன்பத்தை கொடுப்பார். அந்த வைகுண்ட இன்பத்தை நமக்கு பெற வைப்பதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். பொதிகை மலை சாரலில் வாழ்ந்த அகத்திய மகரிஷியால் வளர்க்கப்பட்டது தமிழ் மொழி என்றால் அந்த தமிழ் மொழிக்கு சிறப்பை தேடி கொடுத்த இத்திருவிழாதான் 21 நாள் பெரிய திருநாள். இந்த திருநாள் 21 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பகல் 10 நாட்கள், ரா 10 நாட்கள், கடைசியாக இயற்பா ஒரு நாள், மொத்தம் 21 நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது. உலகத்தார் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய திருநாள் ஸ்ரீரங்கத்து 21 நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். இந்த பெரிய திருநாளின் 11ஆம் நாள் கொண்டாடப்படுவதுதான் வைகுண்ட ஏகாதசி திருநாள். மார்கழி மாதத்தின் வளர்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் தனு மாதம் என்றும் மாதங்களில் சிறந்தது என்றும் ஹேமந்த் ருதுவின் முதல் மாதம் என்றும் சிறப்பும் ஆண்டாளின் திருப்பாவையால் பெருமை பெற்ற மாதம்தான் இந்த மார்கழி மாதம். ஏகாதசி ஒரு நாள், ஆனால் அந்த ஏகாதசி தனக்குள் அடக்கி கொண்டுள்ள 21 நாட்களும் பெரிய திருநாள் உற்சவம். மிக சிறப்பான உற்சவம். எல்லா கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்பட்டாலும் திருவரங்கத்திற்கு தான் தனி சிறப்பு. ஏனென்றால் இங்குதான் அந்த உற்சவம், அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமானது முதலில் தொடங்கப்பட்டது.
வடமொழியில் உள்ள வேதங்களை எளிய தமிழில் அனைவருக்கும் எளிதில் சென்று அடைய வேண்டும் என்று திருமால் ஆழ்வார்களை இப்பூலகில் அவதரிக்க செய்தார். ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வாருக்கு ஸ்ரீரங்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸ்ரீரங்கநாதருக்கு தொண்டு புரிய வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வாருக்கு மிகுந்த ஆசை. எனவே இங்கு வந்து மதில் கட்டி பிரகாரம் அமைத்து மண்டபம் அமைத்து அரங்கநாதனுக்கு தொண்டு புரிய ஆசை கொண்டார். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உண்டான தனி சிறப்பு இது. 7 பிரகாரங்களை உடைய கோயில். 7 பிரகாரம், 7 மதில் சுவர்கள், அதில் உள்ள எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் இடத்தை சுற்றி 7 வீதிகள். இதில் 4 வீதியையும் பிராகாரங்களையும் மண்டபங்களையும் திருமங்கை ஆழ்வார் தான் கட்டினார். முன்னுலக பெருமாள் நீண்ட சயன கோலத்தில் தனது வலக்கையை மேல் நோக்கி தன் தலையில் உள்ள கிரீடத்தை தொட்டும் தன் இடக்கையால் தன் நீண்ட திருவடியை காட்டியும் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி பெரிய பெருமாள் மூலவர் 2 கைகளுடன் காட்சியளிப்பார். உற்சவர் நம்பெருமாள் 4 கரங்களுடன் தரிசனம் கொடுக்கிறார். ரங்கநாதன் என்பது பொது பெயர். உற்சவர் நம்பெருமாள் தனது வலது திருக்கையால் அபயம் அஞ்சர் என காட்டிக்கொண்டு இடது கீழ்த்திருக்கையால் தனது கதாயுதத்தை பற்றி கொண்டும் மேலே உள்ள 2 கரங்களில் தனது வலது மேல்கை திருக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரத்தையும் இடது திருக்கையால் பாஞ்சசயனத்தையும் சங்கையும் பற்றி கொண்டு 4 திருக்கரங்களோடு காட்சி தருகிறார். தன் அடியார்களை காக்க எப்போதும் தயார் நிலையில் இருக்கிறார் நம்பெருமாள். திருவடிகளில் இருந்து சேவிக்க அழகிய புன்முறுவலுடன் உயர்ந்த திருக்கோலத்தையிலும் காட்சி அளிக்கிறார். கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் கஸ்தூரி நாமத்தோடு காட்சி அளிக்கிறார். ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள். இந்த பெருமானின் அழகில் ஈடுபட்டு பல அரசர்கள் கைங்கரியம் செய்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தின் மூலமூர்த்தி பெரிய பெருமாள், உற்சவ மூர்த்தி நம்பெருமாள். இவர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஸ்ரீரங்க நாச்சியார் எழுந்தருளியுள்ளார். பெருமாள் அருள மறுத்தாலும் நாச்சியார் அருளாமல் இருக்க மாட்டார். நம் பாவங்கள் அனைத்தையும் தொலைத்து எம்பெருமானின் திருவடிகளில் சேர்த்து வைப்பார் ஸ்ரீரங்க நாச்சியார். நம் இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்கவும் செல்வம் சிறக்கவும் பக்தி தவழவும் நாவன்மை பெறவும் புத்தி கூர்மை பெறவும் ஒற்றுமை திகழவும் அனைத்துக்கும் ஸ்ரீரங்க நாச்சியார் தான் அருள் புரிகிறார். ஆக ஸ்ரீரங்க நாச்சியாரையும் உற்சவ மூர்த்தியும் மூலவ மூர்த்தியை சேவித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுடைய பரிபூர்ண அருளை இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவென்று நாம் நிச்சயம் பெற வேண்டும். இந்த 21 நாள் திருவிழா அத்தனையும் தமிழ் திருவிழா. தமிழுக்கும் இத்திருவிழாவிற்கும் என்ன தொடர்பு என்பதை இங்கு பார்ப்போம். ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் அவள் பெரிய பெருமாளை வணங்கி பெருமானிடம் ஒரு கோரிக்கையும் வைத்தார். ஒரு திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று வரிசையாக விளக்கு வைப்பதால் வெளி இருள் அகல்கிறது. ஆனால் உள் இருள் அறிவின்மை என்னும் அஞ்ஞானம் போக விளக்கு வேண்டும். அதுதான் ஞானம் என்னும் தீபம். அறிவு என்னும் ஒளி விளக்கை ஏற்றினால் அறிவின்மை என்னும் இருள் அகலும். அந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று ஒரு திருவிழா நடந்தது, ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பெரிய பெருமான் நம்பெருமான் இருவருக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது. அது திருமங்கையாழ்வார் ஏற்கனவே ஒரு கோரிக்கையை பெருமானிடம் வைத்திருந்தார். அதில் பெருமானுக்கு ஒரு உச்சம் கண்டருள வேண்டும். திருமங்கை ஆழ்வாரின் கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்று பெயர். அதற்கு 30 பாடல்கள் கொண்ட பிரபந்தம். அந்த 30 பாடல்களையும் பாடி பெருமானை மகிழ்வித்தார். பெருமானும் அதை நன்கு ரசித்து கேட்டு திருமங்கை ஆழ்வாரிடம், நன்கு பாடினீர், உமக்கு ஏதாவது பரிசு கொடுக்க விரும்புகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடம் கேட்க, திருமங்கை ஆழ்வாரும் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அதாவது மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்று தொடக்கமாக 10 நாட்களுக்கு நம் மூத்த தலைவரான நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை நீ காதால் கேட்க வேண்டும். இதுதான் திருவாய்மொழி திருநாள் என்று தற்போது ராப்பத்து உற்சவம் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருமங்கையாழ்வார் பெருமானிடம் வைத்த கோரிக்கை 10 நாள் நீர் உற்சவம் கண்டறிய வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டினார். அப்போது நம்மாழ்வார் பாடிய 1000 பாசுரங்களையும் கேட்க வேண்டும் என்று பெருமாளிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். அது தொண்டருக்கு அமுதமான பாசுரம். ஆழ்வார்கள் பாடிய மூலம் தமிழ் வேதம் கொண்டாடப்படுகிறது. அதிலும் சிறப்பாக சாம வேதத்திற்கு சமமாக தான் நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடியுள்ளார்.
அதை கேட்க வேண்டும் என்றுதான் திருமங்கையாழ்வார் பெருமானிடம் கோரிக்கை வைத்தார். பெருமானும் கண்டிப்பாக கேட்போம் என்று உறுதியளித்தார். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருநாள் ஏன் தமிழர் திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது என்றால், பெருமாள் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பாசுரங்களை ஆசையோடு கேட்கக்கூடிய திருநாள், தமிழுக்கென்றே ஒதுக்கப்பட்ட திருநாள். அதனால்தான் இது பெரிய திருநாள். நீண்ட 21 நாள் உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பெருமாள் பாசுரங்களை அரையர் சுவாமிகள், அதாவது அரையர் சுவாமிகள் என்றால் முக்கிய தொண்டு புரிவர்கள் என்று அர்த்தம், அவர்கள் சொல்ல சொல்ல பெருமாள் கேட்பார். அரையர்கள் என்றால் செப்புதல் சொல்லுதல் என்று பொருள். இவர்களுக்கு விண்ணப்பம் செய்பவர்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு. பெருமாளிடம் திருவுருவம் முன்பு ஆழ்வார்கள் பாடலை விண்ணப்பம் செய்வார்கள் இந்த அரையர் சுவாமிகள். இவர்களின் சிறப்பே இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய 3ஐயும் சேர்த்து பாடக்கூடியவர்கள். அவர்கள் பெருமாளை பற்றிய முத்திரை அபிநயம் பண்ணி நாட்டியம் பண்ணக்கூடியவர்கள். ஆழ்வார்களுடைய பாடலின் கருத்தை அபிநயமாக பிடித்து கையில் இருக்கும் தாளத்தை தட்டி தட்டி ஓசை எழுப்பி பெருமாளின் முன்பு விண்ணப்பம் செய்வார்கள், பாடுவார்கள். ஆக இசையும் உள்ளது, நாடகமும் உள்ளது. பாசுரமாக நீளமாக சேவிக்கும் போது இயலும் உள்ளது. ஆக இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்கின்ற முத்தமிழுக்கும் ஏற்பட்ட பெருவிழாதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. இதைவிட தமிழருடைய பண்பாட்டையோ தமிழின் சிறப்பையோ தமிழ் வளர்ப்பதையோ சிறப்பித்து கூற முடியாது. ஸ்ரீ ரங்கநாத நம்பெருமாள் தமிழர் மரபை தலை உயர்த்தி நிறுத்த செய்யும் திருவிழாதான் பெரிய திருநாள். அரையர் சுவாமிகள் பெருமாளின் முன் விண்ணப்பம் பண்ண தினமும் பெருமாள் கேட்கிறார். வைகுண்ட ஏகாதசியில் இருந்து தொடங்கி 10 நாள் ராப்பத்து திருநாள், அதாவது திருவாய்மொழி திருநாள், வெகு காலமாக 10 நாள் திருவிழா மட்டுமே தான் கொண்டாடப்பட்டு வந்தது. நம்மாழ்வார் பாடலை மட்டுமே கேட்டு வந்தது ராப்பத்து திருவாய்மொழி திருநாள். பின்னர் 11 நூற்றாண்டுகளுக்கு முன்பு 9ஆம் நூற்றாண்டில் நாதமுனி என்னும் ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். அவர் பெருமானிடம் விண்ணப்பம் செய்து பகல் 10 நாட்களையும் தொடங்கினார். பகல் 10 நாட்கள் ஆழ்வார்களின் முதல் 2000 பாசுரங்களை பெருமாள் கேட்பார். ஆழ்வார்களின் முதலாம் 1000 மற்றும் திருமங்கையாழ்வாரின் 2ஆம் 1000, இது இரண்டும் சேர்த்து பகல் 10, இது திருமொழி திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. பகல் 10 திருநாளில் பெருமாள் காலை 6:30 மணிக்கே புறப்பாடு கண்டு அருளுவார். அங்கிருந்து அர்ஜுனன் மண்டபத்திற்கு எழுந்தருளி விடுவார். அங்கே அரையர் சேவை நடக்கும். பின்னர் மாலை 6:15 மணிக்கு புறப்பட்டு 9 மணிக்கு தன் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளி விடுவார். பகல் 10 கடைசி திருநாள் அன்று எம்பெருமானுக்கு நாச்சியார் திருக்கோலம். 11ஆம் நாள் ஏகாதசி திருநாள். ஆனால் அதற்கு முதல் நாள் 10ஆம் நாள் மாலை நாச்சியார் திருக்கோலத்தில் எம்பெருமான் காட்சி அளிப்பார். இதை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 முதல் திருநாள் தொடங்கி 10ஆம் நாள் திருநாள் வரை உற்சவம் நடக்கிறது. அதில் ஒவ்வொரு நாளும் புறப்பாடு உண்டு, அரையர் சேவை உண்டு. ஒவ்வொரு நாளும் மாலை பெருமாள் திரும்ப எழுந்தருள்வார். 10ஆம் நாளன்று நாச்சியார் திருக்கோலம் சாத்திக் கொள்வார். இத்திருக்கோலத்துடன் பகல் 10 திருநாள் முடிவு பெறும். அடுத்த நாள் காலை சுமார் 3:30 மணி அளவில் பெருமாள் புறப்பட்டு விடுகிறார். அன்றுதான் வைகுண்ட ஏகாதசி திருநாள். அன்றைய தினம் நம்பெருமான், அதாவது உற்சவர் ரத்னாங்கி சேவையில் காட்சியளிப்பார். பெரிய பெருமான் மூலவர் முத்தங்கி சேவையில் காட்சியளிப்பார். இனி வைகுண்ட ஏகாதசி திருநாள் கொண்டாடப்படுவதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். பெரிய திருநாளில் 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி திருநாள். ஒரு ஜீவன் வைகுண்டத்தை அடைவதை அப்படியே நாடகமாக நடத்தி காட்டும் திருவிழாதான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெரிய திருவிழா திருநாள். நாம் ஒவ்வொரு ஆத்மா. இந்த உடல் நான் அல்ல, நான் என்பது ஆத்மா. உடலை காட்டிலும் வேறுபட்டவர் ஆத்மா. உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. உடல் அறிவற்றது, ஆனால் ஆத்மா அறிவுமயமானது. ஆத்மா ஞானமயம், ஆனந்தமயமாக இருப்பவர். ஆனால் கர்மத்திற்கு வசப்பட்டு சிறையை போல் இந்த உடலுக்குள் வாழ்கிறது ஆத்மா. இந்த உடல் என்னும் சிறையிலிருந்து ஆத்மா வெளியே வந்து உயர்ந்த வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்று நம்மாழ்வார்கள் கூறுகிறார்கள். நம்மாழ்வார்கள் சொல்லும் இந்த வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே என்று கூறுகிறார்கள். ஒரு நாள் யாவரும் வைகுண்டத்தை அடைய வேண்டும், அது நம் கையில் தான் இருக்கிறது. பெரிய பெருமான் திருவரங்கனை
திருவடிகளை தஞ்சம் என்று பற்றினால் நாமும் விரைவில் வைகுண்டத்தை அடையலாம். ஒரு ஜீவன் இந்த உடலை துறந்து இங்கிருந்து நீண்ட பயணமாக பிரயாணம் செய்து அங்கு வைகுண்டத்தை அடைந்து முன்னால் ஓடும் விரதை என்னும் நதியில் குளித்து உள்ளே சென்று அங்கிருக்கும் வைகுண்டநாதனை தரிசிக்கிறான். இதையே நாடகமாக நடத்துவதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா உற்சவம். வைகுண்ட ஏகாதசி அன்று பக்தர்கள் அனைவரும் அதிகாலையில் பெருமாள் வரும் திசைக்கு எதிர் திசையில் நின்று ரங்கா ரங்கா என்று ஆசையோடு பெருமானை தரிசிக்க காத்து கொண்டு இருப்பார்கள். பக்தர்கள் பெருமானின் திருக்கண் பார்வை எப்போது நம் மீது படும் என்று எதிர் திசையில் நின்று கொண்டு உள்ளனர். அப்போது பெருமாள் காட்சியளித்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிப்பார். பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதற்காக பெருமாள் வெளியே வந்து உயர்ந்த ஒரு இடத்தை அடைகிறார். அதாவது அது துரை பிரதர்சனம். துரை பிரதர்சனத்தின் ஒரு மூலையில் பெருமாள் வந்து நிற்பார். அப்போது பக்தர் சுவாமிகள் எல்லாம் எழுந்தருளி பெருமாள் திருவுருவம் முன்பு வேத விண்ணப்பம் செய்வார்கள். வேதம் தொடங்கப்படுகிற திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி திருநாள். அதே போல் திருவாய்மொழி திருநாள் தொடங்கப்படுகின்றதும் வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்றுதான். இப்போது பெருமாள் துரை பிரதர்சனத்தை தாண்டி வைகுண்ட வாசலை அடைவார். நாம் பக்தர்கள் அனைவரும் வெளியில் சந்திர புஷ்கரணியில் இருந்து வைகுண்ட வாசலை தரிசிப்போம். அந்த கதவு திறந்ததும் உள்ளே இருக்கக்கூடிய இடத்தில் தான் பெருமாள் வந்து நிற்பார். வைகுண்டம் என்றால் எங்கு ஞானத்திற்கு குறைவில்லையோ, அறிவு எங்கு மழுங்குவதில்லையோ, எங்கு கர்மங்களே தீண்டாதோ, எங்கு நமக்கு ஆனந்தமே நிலைக்குமோ அந்த முடிவில்லாத பேரின்பம் தான் வைகுண்டம். அங்குதான் பெருமாள் வைகுண்டநாதனாக எழுந்தருளியிருக்கிறார். வைகுண்ட வாசல் கதவு திறந்ததும் பக்தர்கள் அனைவரும் ரங்கா ரங்கா என்று கூறிக்கொண்டு காத்திருக்கும் போது வைகுண்ட வாசலில் இருந்து எம்பெருமான் வெளியே வருவார். பெருமாளுடைய நடையழகு மற்றும் அவர் அணிந்துள்ள ரத்னாங்கின் அழகு, அங்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருளம் பண்ணும் சீர்மை அனைத்தும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. ஒவ்வொருவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது பெருமான் வைகுண்ட வாசலில் இருந்து வெளியே வருகிறார். இந்த வாசலை தொடுவோமா, இந்த வாசலை தாண்டுவோமா என்று தான் அடுத்த 10 நாட்களுக்குமே ஸ்ரீரங்கத்தில் கூட்டம் அலைமோதும். இந்த வைகுண்ட வாசலை சிலர் சொர்க்க வாசல் என்று கூறுவார்கள். அது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. ஏனென்றால் சொர்க்கம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம், நாம் இருப்பது பூலோகம், அடுத்தது போக, அடுத்தது சுவக, 3வது லோகம்தான் ஸ்வர்கலோகம். ஆனால் வைகுண்டம் என்பது 7 லோகங்கள் தாண்டி, மூல பிரகிருதி தாண்டி, விரஜை நதியை தாண்டி அதன் பின்னால் இருக்கக்கூடியதுதான் வைகுண்டம், அழிவில்லாதது. ஆனால் ஸ்வர்கலோகம் பிரம்மாவிற்கு பகல் பொழுது, அது முடிந்தால் அழியக்கூடியது. ஆகையால் இதை ஸ்வர்கலோகம் என்று சொல்வது தாழ்த்தி சொல்வதாக இருக்கும், வைகுண்டத்தின் பெருமையை குறைப்பதாக இருக்கும் என்று பொருள். எனவேதான் இதனை சொர்க்க வாசல் என்று சொல்வதை விட வைகுண்ட வாசல் என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் அதன் பெருமை நிலைக்கும். இப்போது பெருமாள் வைகுண்ட வாசல் வழியாக வெளியே வந்து வெளியே இருக்கும் மணல் வெளியில் எழுந்தருள்வார். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டே வருவார். விடியற் காலையில் வெளியே வந்தவர் மணல் வெளிக்கு வந்து ஆழ்வார்களுக்கு பெருமை செய்யவே ஏற்பட்ட திருநாள். ஆகையால் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், தமிழையே வளர்த்து கொடுத்த முத்தமிழ் தலைவர் இவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வெளி மணல் வெளியில் கிழக்கு கோபுரம், வெள்ளை கோபுரம், அதற்கு உள்ளே இருப்பதுதான் வெளி மணல் வெளி. அந்த வெளி மணல் வெளியில் விடியற் காலை 5:15 மணிக்கு பெருமான் வந்து சேருவார். அங்குதான் மக்கள் வெள்ளம் நம்பர் 1 ஒவ்வொருவருக்கும் காட்சியளிக்க வேண்டி அடியார்களின் தோளில், அதாவது ஸ்ரீபாதம் தாங்குபவர்கள் தோளில் சுமார் 1.5 மணி நேரம் அப்படியும் அசைந்து மக்கள் அனைவருக்கும் காட்சியளிப்பார் எம்பெருமான். எவ்வளவு மக்கள் வெள்ளம் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அருள் புரிகிறார் அரங்கநாதன். அருளுக்கென்றே அரங்கன், அரங்கனுக்கென்றே நாம். இப்படியாக விடியற்காலை வரை வெளி மணல் வெளியில், அதாவது கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரத்திற்கு நடுவில் இருப்பார். அங்கிருந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்குள் புகுவார் எம்பெருமான். இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். வைகுண்டத்தில் உள்ளேயும் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. அதில் பல பல தூண்கள் கல் கோட்டையாக இருக்கும். ஆனால் அதில்
953 தூண்கள் தான் இருக்கும். 47 தூண்கள் குறைவாக இருக்கும். அதற்காக தான் ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கத்தில் மரத்தை வரவழைத்து மீதமுள்ள 47 தூண்களை நட்டு பெரும் பந்தல் போடுவார்கள் மணல்வெளியில். இந்த பந்தல் வெளி மணல்வெளியில் ஆண்டுதோறும் பிரிக்கப்படும் மற்றும் போடப்படும். இது எதற்காக என்றால் நம்முடைய லோகம் லீலா விபூதி, அதாவது படைக்கப்பட்டு அழிக்கப்படுவதை குறிக்க வெளியே உள்ள பந்தல். ஆனால் உள்ளே உள்ள ஆயிரங்கால் மண்டபம் நித்தியம், அது எப்போதும் பிரித்து பிரித்து போடப்படுவதில்லை. அதனால் அது நித்திய விபூதி. எனவே இதை வைகுண்டம் என்று நாம் சொல்ல வேண்டும். வெளியில் இருக்கும் மணல்வெளியில் இருந்து வைகுண்டம், அதாவது ஆயிரங்கால் மண்டபத்திற்குள் பெருமாள் நுழைந்தால் வைகுண்டத்தில் நுழைந்து விட்டால் என்று அர்த்தம். ஆயிரங்கால் மண்டபத்திற்குள் நுழைந்த பெருமான் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருள்வார். மிக நீண்ட பிரகாரம். இங்கிருந்து சேவித்தோம் என்றால் பரபிரம்மம் இப்படிதான் வைகுண்டத்தில் காட்சியளிப்பார் என்று நாம் வியக்க வைக்கும் ஒரு மண்டபம். இந்த திருமாமணி மண்டபத்திலிருந்து பெருமான் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அடியார்களோடும் அன்பர்களோடும் பக்தர்களோடும் பெருமான் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பார். அன்று தொடக்கமாக 10 நாட்களுக்கு அரையர் சுவாமிகள் தாளம் இசைத்து திருவாய்மொழியின் 100 பாசனங்களாக விண்ணப்பிப்பார்கள். ஆக இந்த திருவிழாவின் சிறப்பையும் ஆன்மீக சிறப்பையும் ஆழ்ந்த உபநீடு கருத்துகளையும் நாடகமாக நடத்தி காட்டும் திருவிழாதான் இந்த ஸ்ரீரங்கத்தின் வைகுண்ட ஏகாதசி திருவிழா. வைகுண்ட ஏகாதசி திருநாள் எதற்காக தொடங்கியது என்றால், ஒரு ஜீவன் முக்தி அடைவதை குறிப்பதற்காக. அந்த ஜீவன் வேறு யாரும் அல்ல, நம்மாழ்வார் தான். ஆழ்வார்களின் தலைவர் நம்மாழ்வார். அன்றைய தினம், அதாவது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவன்று அர்ச்சகர்கள் கைத்தாங்களாக எழுந்தருள பண்ணி கொண்டு அவருடைய பாசுரத்தை இசைத்து கொண்டே பெருமானை வலம் வந்து பெருமானின் திருவடிகளில் சமர்ப்பிப்பார்கள். ஆழ்வார்களின் திருமுடியும் நம்பெருமானின் திருவடியும் ஒன்றாக இருக்கும். ஒரு ஜீவாத்மா வைகுண்டத்தை அடைந்து பெருமானின் திருவடிகளை பற்றுகிறது என்பதுதான் ஆழ்வார்களின் திருவடிதோறும் உற்சவம். அத்துடன் ராப்பர்த்து உற்சவம் முடிவு பெறும். மறுபடியும் நம்மாழ்வார் வெளியில் எழுந்தருளி விடுவார். மறுநாள் 21ஆம் நாள் ஏற்ப 1000 பாசுரங்களும் சேவிக்கப்படும். அதையும் பெருமான் கேட்பார். இதைவிட தமிழுக்கு வேறென்ன பெருமை இருக்க முடியும்? பெருமானே ஆசையோடு 4000 பாசுரங்களையும் 21 நாட்கள் ஒதுக்கி வைத்து ஆனந்தமாக கேட்கும் நன்னாள் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி 21 நாள் திருவிழா. தென்னாடும் வடநாடும் தொடர்ந்த திருவரங்கம். ஏன் இதற்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர் என்றால், ஆண்டிற்கு 25 ஏகாதசிகள் வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கென்று ஒரு சிறப்பும் உண்டு. இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி, அதாவது முக்திதா என்று பெயர். இந்த ஏகாதசிக்கு பட்டினி கிடந்து பெருமானை தொழுதோம் என்றால் முக்தியே கிடைக்கும். முக்தி தரக்கூடிய ஏகாதசி தான் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் அன்று நாம் இறைவனை வேண்டி அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண அருளையும் நிச்சயம் பெற வேண்டும். இந்த ஆண்டு ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெரிய திருவிழாவானது இன்றைய தினம் அதிகாலை 4:45 மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட வாசல், பரமபத வாசல், சொர்க்கவாசல் என்பது திறக்கப்படும். அன்பு நேயர்களே, இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளினுடைய சிறப்பை அனைவரும் தெரிந்து வைகுண்ட ஏகாதசி விழாவினை கொண்டாடி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அனைவரும் இந்த பதிவினை கேட்டு மற்றவர்களும் பயனடையும்படி உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அந்த சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.